வரப்போற இந்த இனிமையான ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு இனிமையான உங்க குடும்ப உறவுகளோட, இனிமையான உங்க நண்பர்களோட இனிமையான மூமெண்ட்ஸை இன்னும் இனிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துட்டாலே ஹெப்பியான மூமெண்ட்ஸுக்கு அளவே இல்லாம இருக்குங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது வரப்போற ஃபெஸ்டிவலுக்காக எல்லாருமே ஒவ்வொரு பிளான் முன்கூட்டியே பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காச்சும் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போகாத குடும்பங்கள்ற வீடுகளுக்கெல்லாம் இந்த முறையாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கக்கூடிய பிளானிங்ஸில் ஒரு பிளானிங்ஸ் தான் வீட்டை வர்ற கெஸ்ட்டுக்காக நல்ல ஸ்வீட்ஸ் ஐட்டங்களாக சாப்பிட கொடுக்கணும், நல்ல முறையில் அவங்கள கவனிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங்ஸும். பட் என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துடாதுல்ல. என்னதான் ஃபெஸ்டிவலுக்கான அண்டைய நாள் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்து பண்ணாலும் பெருசா பிளான் பண்ணி வச்ச ஒரு சில விஷயங்களை நம்ம மறந்தே போயிடுவோங்க. இதுலையும் முக்கியமா வர்ற கெஸ்ட்டை கவனிக்கிறதுக்காக நம்ம ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்ல, அந்த விஷயத்தை பெரும்பாலானவங்க மறந்தே போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஸ்வீட் செய்யறதுக்கான மேக் பண்றதுக்கான டைம் இல்லாம போயிருங்க. இதனால அவங்க நினைச்ச மாதிரி ஒரு சில பிளான்கள் சொதப்பலாகவும் போயிடும். இப்படி நீங்க போட்ட பிளானிங் எதுவுமே சொதப்பலாகாம அன்னைய நாள் உங்களுடைய ஸ்வீட்டான நாளா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதாவது இந்த வீடியோவில் நான் பேசிட்டு போகும்போதே நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனிச்சிருக்கலாம். வரப்போகிற இந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் எங்காச்சும் ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டாக வர்றாங்கன்னாலும் சரி, அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணி வைக்கலாம், ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற இந்த ஷாப்பில் இருக்கிற ஒரு சில ஐட்டங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டாக வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறதா இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரே ஃபுட்ஸை நம்ம விரும்பவே மாட்டாங்க. அதுக்காக ஏதாச்சும் வித்தியாசமா டிஃப்ரெண்டா செய்யணும், இல்ல டிஃப்ரெண்டா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்போம். இப்படி நீங்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் வாங்கணும், டிஃப்ரெண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதாவது இவங்களுடைய ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட என்னென்னவெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதே மாதிரி இவங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இவங்களுடைய சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபாரின் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு சில ஃபுட்ஸ் ஐட்டம் வந்து இவங்க விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. இப்படி இவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில ஃபுட்ஸ் வந்து என்னதான் ஷாப்பில் இருந்தாலும் வீட்டில் ஹோம்மேட் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் பண்ணுறது தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க அப்படி விரும்பி சாப்பிட்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுத்தமானதாகவும் இருக்கணும், அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கணும். இப்படியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவை அப்படின்றதுக்காக இவங்க ஹோம் மேக் பண்ணுறது தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. இப்படி நீங்கள் ஒரு வீட்டு தயாரிப்பை விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வித்தியாசமான ஸ்வீட்ஸ் ஐட்டங்களை விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஸ்வீட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், வித்தியாசமான ஃபுட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவங்க கிட்ட எடுத்துக்கலாம். இப்படி வீட்டு தயாரிப்பை விரும்புகிறவங்களுக்காகன்னு சொல்லியே இவங்க கிட்டத்தட்ட 5 வருஷமா இவங்களுடைய இந்த சர்வீஸை இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. வரப்போகிற இந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்வீட்டான ஃபுட்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்பைசியான ஃபுட்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை முன்கூட்டியே நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை நீங்கள் இவங்க கிட்ட எடுத்துக்கொள்ளும். அதோட இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னு வீட்டு தயாரிப்பு மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு சில ப்ராடக்டையும் இவங்க இங்க இறக்குமதி செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும்னாலும் வைத்தியத்துக்கு தேவையான சுத்தமான தேனையும் நீங்க இவங்க கிட்டே எடுத்துக்கொள்ளும். இந்த ஷாப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஜ்ரத் ஸ்வீட் ஹவுஸ். இந்த ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சரியா கொழும்பு ஜுவல்லர்ஸுக்கு முன்னாடி, அதாவது SH ஸ்டைலிஷ் ஷாப்புக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய இந்த ஹிஜ்ரத் ஸ்வீட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வரப்போற இந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்காக இவங்க ஸ்பெஷலா இவங்களுடைய ஹோம்மேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் கலெக்ஷன்ஸை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஸ்வீட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்டெக்ட் பண்ணி இப்போவே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், ஃபெஸ்டிவல் சீசன் டைம் அப்படின்றதுனாலையும் முன்கூட்டியே நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சதுனாலையும் இவங்க இப்போ லிமிடெட் ஆர்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க.